வணக்கம். அடுத்ததா இருக்கோ போவோம். சாப்பிட்டு பழமும் சாப்பிட்டாச்சு. அடுத்ததுக்கு ஒரு நிமிஷம் தானே, இதுக்கு நான் 2 நிமிஷம் தந்தேனா. அதுக்குள்ள கேள்வி வரும். மற்றது ஒரு நிமிஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். இப்ப அதுக்கு பிறகு மெட்டாக்கள் அவர் சொல்லாத சொல்லலாம். சரியா? ஓகே. முதலாவது வாணி அவர்கள் தானே. உங்களுக்கான சொல் ஒப்புதல் வாக்கு மூலம். 3 சொல்ல வருது. ஒப்புதல் வாக்கு மூலம். எழுதினது பிறகு நான் டைம் போடுறேன். ஓகே. வாக்கு மூலம். மூலம். ஒப்புதல் வாக்கு மூலம். ஓகே, டைம் ஆரம்பம். ஓகே, கண்டுபிடிக்க முடியாது இருந்தது. 5 நிமிஷம் காணுமா? ஒரு நிமிஷம். ஆமாம். ஓகே, ஓரளவுக்கு 10க்குள்ள எடுத்தாலே அது சரியாதான் வரும். சரி. ஓகே. ஓகே, சொல்லுங்க பாப்போம். வாக்கு வாக்கு மூலம் புலம் மூலம் 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 தலம் தலம் வாகு வாகு வால் வால் குப்பு குப்பு குபு குப்பு கூனா இப்ப பூனா குப்பு 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 என்ன சொல்லு? குப்புசாமி. அது வேற. ஓகே, மற்றது குபு 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 குப்பு. 2 மில்லியன் பிரச்சனை இல்லை. ஓகே. குப்பு குப்பு தான் தனியா குப்புக்கு அர்த்தம் இல்லை. குலம் குலம் குலம். ஓகே. புகுதல் புகுதல் புகுதல். புல் புல் புலம் புலம். புலம் முதல் சொல்லி இல்லையா? இல்ல இல்ல முதல் சொன்னீங்க. புலம் இல்ல, புலம் சொல்ல இல்ல, நான் இந்த எழுதி வச்சுக்கிறேன். மூலம் தான் சொன்னா. மூலம் மூலம் புலம். சரி, நான் தலம் சொன்னா. தலம். ஓகே, தலம் புலம் புலம் மூலம் அவ்வளவு வந்திருக்கு. ஓகே, எல்லாத்துக்கு அங்க இரு பானா தானம். தலம் தலம் தானா. தலம். தலம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 தான். நான் குகு எடுக்கையில 10 என்ன? சரி. ஓகே. 10. 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்ப எனக்கு சொல்ல வேண்டியாக ராஜினி சொல்லுங்க. உண்டு மூக்கு. மூக்கு மூக்கு மூக்கு. இருக்கு மூக்கு. ஓகே, மூக்கு இருக்கு. ஓகே, மூக்கு. சரி, ஒன்று சொல்லியாச்சு ராஜினி அவர்கள். ஜெயாக்கா ஒன்று சொல்லுங்க. மூப்பு மூப்பு. ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. சிவமணி அவர்கள். ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க. ஓகே, வா. தவமிலர் அவர்கள் சொல்லுங்க. வால். சொல்லிட்டேன். வால் அவர் சொல்லிட்டார். அப்ப என்ன தெரியாது. ஓகே, பத்தினி அவர்கள் சொல்லுங்க. தம். தம். ஓகே, சரோஜினி அக்கா சொல்லுங்க. வாக்கு. வாக்கு. ஓகே, வாக்கு சொல்லியாச்சு. வாக்கு சொல்லியாச்சுல்ல. வாக்கு சொல்லியாச்சு. வாக்கு சொல்லியாச்சு. ஓகே ஓகே, போயிட்டீங்களா?
இல்ல ஒரு பாப்பு சொல்றார். வாவென்ன உப்பென்ன பூனா சொன்னேன் நான். பாப்பு வேண்டா என்ன என்ன பாப்புண்டா என்ன பார்ப்பு வேண்டு இருக்கு இல்லைன்னா வந்தா இருக்குது ஆனா பாப்பு வேண்டு இல்ல ஒரு சொல்லு பாப்புவை தான் கேள்விப்பட்டோம். இதானே பாப்பு. நேவிசக்கா போயிட்டா என்ன மற்ற லோஜினி சொல்றீங்களா யா ஒப்புதல் எனக்கு சொல்றீங்களா உண்டு சொல்லுங்க நீங்க உங்களுக்கு இதை சொல்றீங்களா புரிங்க வரோம் தான சொல்ல சொல்லி ஓகே இதை முடிய சொல்றேன்னா ரோகிணி ஒப்புதல் ஒப்புதல் இருக்கு ஓகே ஒப்புதல் நான் ஒரு சொல்ல சொல்றேன் குப்புதல் என்னது குப்புதல் குப்புதல் கூனா ஒப்புதல் அப்பிரண்டு சொல்லிருக்கு இன்னும் ஒன்று சொல்லலாமா பொருங்க வரோம் பாருங்க பாருங்க நான் வெட்ட வைக்க வரையில இல்ல பொங்க வரேன் சரோஜினியாக்கா சொல்லிட்டேன் நெவிசக்கா சொல்ல எழுதினீங்களா உங்க லோஜினின்னு சொல்லிட்டீங்க ஓகே இனி யாராவது படிச்சிருந்தா சொல்லுங்க அப்பு நான் சொல்லல என்ன கேட்கல நீங்க சொல்லல இடையில உங்க போட்டுருக்கணும் என்ன இல்ல அது உண்டு இப்ப அடுத்த இது வரைக்கும் அடுத்த ரிப் வரைக்கும் நான் கீழே தான் வருவேன் லோஜினி சொல்லுங்க இன்னொன்று நான் தப்பு சொல்லுறேன் தப்பு நான் சொன்னேன் தப்பு ஓகே நெவிசக்கா எழுதல நினைக்கிறேன் சரோஜினியாக்கா சொல்லுங்க சொல்றீங்க பத்னி குவா 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 வாக்கு ஓகே தவமலர் அவர்கள் அவர் முதலில் தெரியாது செல்வி அவர்கள் சொல்லுங்க மூவண்ணாண்ட சொல்லுக்கிறதுக்கு தானே மூவண்ணா நான் இந்த தனி எழுத்துகள் வேண்டாம்னு சொன்னேன் என்ன எல்லாருக்கும் தெரியாது சிவமணி அவர்கள் வேற வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல ராஜினி அவர்கள் வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்களா கூதாம் சொன்னவா கூதாம் சுதம் கூனா தானம்மன் அதுண்டா என்ன அர்த்தம் கூதாமன் இருக்குதானே உதாமன்றது பின்பகுதியை சொல்றது கூதாமன் சொல்றது அதுதான் பூனா குதம் குதம் இருக்கு ஓகே நான் பூனான்னு நினைச்சிட்டேன் ஓகே நான் ஒன்று சொல்லவா முருங்க வாணியர்கள் வச்சிருக்கீங்களா ஏதாவது வாலம் என்று இருக்கு எனக்கு தெரியல அதுக்கு சொல்லி. வாலம் நானும் எழுதி வச்சிருக்கேன் வாலம் வந்து இல்ல வாலம் இல்ல வாலாயம் தான் இருக்கு, வாலம் தெரியாது. ஓகே நான் ஒன்று சொல்லி பார்க்கலாமா ஓகே சொல்லி பாருங்க ஒன்று கல்லண்ட சொல்லி இருக்குதானே காணா இல்லன்னா தல்ல என்ன அர்த்தம் அது அது நாங்க இதுக்கு ஒப்புதல் அந்த வினைச்சொல்லோட வாரது வழியா அந்த தனி சொல்லுக்கு அர்த்தம் இல்லையா ஓகே நான் சொல்றேன் ஒன்று வாதம் வாதம் வந்தது வேற இல்ல வாதம் வாதம் வரை இல்லையா வாதம் வரையில நான் வாதம் ஆமாம் ஒப்பு ஒப்பு கொண்டு வரும் தானே ஒப்பு விச்சல் ஒப்பு ஒப்பு வரும் ஒப்பு ஒப்பு குலம் வந்ததா அது வந்தது குலம் தலம் குலம் வந்துட்டு குலம் வந்துட்டு ஒப்புதல் தான் வந்தது ஒப்பு வரையில ஒப்பு வரையில சரி வேற யார வச்சிருக்கீங்களா இல்ல தானே தப்பு என்ற சொல்லு வந்ததா தப்பு வந்தது ஆமா ஓகே விட்டு இல்லையா ஓகே ஓகே இது இப்ப உண்ட சேது சொன்னா ஒப்புதல் வாக்குண்டு வரும் மற்றபடிக்கு நம்ம வச்சிருந்ததுல எழுதிட்டேன் ஓகே வாழ்த்துக்கள் அடுத்தது ராஜினி அவர்களுக்குரிய சொல் சரி உங்களுக்கான சொல் வந்து தரும வைத்தியசாலை தரும வைத்தியசாலை தரும வைத்தியசாலை என்ன வைத்தியசாலை என்ன நீங்க தரும வைத்தியசாலை காணாவா தரும வைத்தியசாலை கேள்விப்பட இல்லையா தரும வைத்தியசாலை காசு இல்லாமல் தரும வைத்தியசாலை காணாவா தம்பிக்கு தரும வைத்தியசாலை டைம் கூட விட்டு
இல்லையோ இதுல பேர் கணக்கு இந்த 10-15க்கு மேல வர முடியாது. ஒரு நிமிஷம் தானே உங்களுக்கு, ஒரு நிமிஷத்துக்கு இருந்துச்சு. ஓகே முடிச்சு. ஓகே சொல்லுங்க பாப்போம். இதை நான் கணக்கு எடுக்கல. சொல்லுங்க பாப்போம். தரு இம்மன்னா இல்ல தானே தரும வைத்தியசாலை இம்மன்னா கணக்கு வரும். ஓகே கரு சாலை மதி சாதி நடிச்சிருக்காங்க. 4 தான் நாங்க எடுத்தீங்க. 4 5 6 10 11 சொல்லிருக்கு. 8 இன்னும் 9 சொல்லலாம். போனவே கணக்கு நீங்க வந்து 2 எழுத்து ஒரு எழுத்துகள்ல ஒரு எழுத்துல இல்ல 2 எழுத்துல கணக்கு இருக்கு. சா இருக்கு சா இருக்கு சாலை சாலை இருக்கு சா அத சொல்லிட்டீங்க. சாலை தரு தரு இருக்கு தரு தரு சொல்லிட்டேன். தருன்னு சொல்லிட்டீங்க. ஓகே திருப்பி நான் கேக்குற பிரச்சனை வரும். ஓகே இப்ப நீங்க கீழே இருந்து வரணும். முதல் மேல இருந்து வந்து கீழே இருந்து சரி முதல் இப்ப மேல இருந்து வரட்டும். 2 தரம் வந்ததானே. வாணி அவர்கள் சொல்லுங்க. சாத்தி சாதி சாத்தி சாத்தி சாவனித்தனத்தின சாத்தி. ஓகே அடுத்தது ராஜினி அவர்கள் சொல்லுங்க. திரு திரு. ஜியாக்கா சொல்லுங்க. மலை மலை. ஓகே சிவமணி அவர்கள் சொல்லுங்க. சிவமணி அவர்கள் என்ன. செல்வி அவர்கள் சொல்லுங்க. வைத்தி வைத்தி. நீங்கள் மூவன்னாக்கு சொன்னீங்களே அல்லவா போல 3 மூப்பு என்றதுக்கான சொல்லு மூவன்னான்ற சொல்லுக்கு வரும். எல்லாருக்கும் தெரியாத இல்ல இல்ல அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தலை 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 இருக்கு. மற்றது அதுக்கு அடுத்த 10 மணி சொல்லுங்க. தருமதி. தருமதி. ஓகே தருமதி இருக்குது. சரோஜினி அக்கா சொல்லுங்க. தர்மசாலை தர்ம அதுல இல்லன்னா இல்ல இல்ல தருமசாலைன்னு சொல்லலாம். தர்மசாலை. ஆமா ஓகே அது சொல்லலாம். மற்றது நெய்ஸ் அக்கா போயிட்டாவா? நிக்கலாம். எனக்கு கடைசி நேரத்துல கோயிலுக்கு தண்ணி நான் விலை வருவேன். ஓகே ஓகே சரி நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்ததுக்கு நன்றி உங்களுக்கு. சந்திப்போம். ஓகே அடுத்தது லோஜினி சொல்லுங்க. வைத்தியசாலை வைத்தியசாலை. ஓகே திருப்பி லோஜினி சொல்லுங்க. கீழே கீழே இருந்து போவோம். வை வை. ஓகே நேமிசக்கா போயிட்டா சரோஜினி அக்கா சொல்லுங்க. சாவா சொல்லிட்டா வந்துட்டு. ஓகே பத்மினி சொல்லுங்க. நான் வந்து கத்தி இல்ல இல்ல ஒரு தரம் தான். நான் கத்தி. ஓகே பத்மினி அவர்கள் கத்தி. கௌமிலர் அவர்கள் வை 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 வந்துட்டு. வை வந்துட்டு. அப்ப செல்வி அவர்கள். நானா செல்வி செல்வி அவர்கள். செல்வி எனக்கு வாதி சாரு என்று சொல்ல எடுக்கலாமா? சாரு 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 இருக்குதா? சாரு வந்து ஆளா கண்ட அர்த்தம். சிவமணி அவர்களை காணையில. ராஜினி அவர்கள் சொல்லுங்க. நீ மத்தி சொன்னது இல்ல இல்ல மத்தி. ஓகே இருக்குது. வாணி அவர்கள் சொல்லுங்க. சாருமதி. சாருமதி அது பேர். ஓகே ஆமா ஓகே எனக்கு சொல்லு வந்திருக்குது. சாருமதி. நான் 15 எழுதி வச்சிருந்தேன். இப்ப தர்மசாலை சாருமதி தான் இப்ப வந்தது. தருமதி நான் சொல்ல. நீங்க சொல்லுங்க. மசாலை. என்னது மசாலை? மசாலை என்ன? மசாலா உண்டு சாமான்கள். மசாலா சாமான்கள். மசாலையா அது? அது லை வராது. மசாலா மசாலா பொடி. மசாலா பொடி லை வராது. சாதி அது சொன்ன ஒரு தரம் தான். அது வந்துட்டு சாதி வந்துட்டு. சரி நான் வச்சிருக்கேன். நான் ஒன்று சொல்றேன். பொறுங்க பொறுங்க பொறுங்க. இப்ப
திருப்பி வாணியவர்கள் தான் சொல்லணும் மேலே இருந்து பாருங்க. பரு மரு. ஓகே. ஆமா நானும் வச்சிருந்தேன் வாணி சொல்லிட்டீங்க. வேற அடுத்தது ராஜா மருதி வந்திருக்கா மருதி அண்டு இல்ல. சரி. மற்றது ஜெயாக்கா திருப்பி அதை வச்சிருக்கீங்களா? மதிய நேரம் மதிய மதிய இருக்குது. இல்ல இப்ப இவ்வளவு சொல்லி எடுத்திருக்கேன். நீங்க ரொம்ப நான் தர்றீங்க. அதானே இவ்வளவு சொல்லி இருக்கு. சிவமணி அவர்களை காணையில செல்வி அவர்கள் வச்சிருக்கீங்க. தர்மம் வைத்தியசாலை மருத்தி என்று சொல்லியிருக்கா? மருத்தி இல்ல. மருத்தி இல்ல. ஆனா இன்னும் ஒன்று இருக்கு சொல்ல. நான் பாருங்க பாருங்க செல்விக்கு அப்புறம் தவமலர்கள் அடுத்த பாத்மினி. நான் வைத்திரு வைத்திரு வைத்திரு. ஓகே வைத்திரு அது இருக்கு. தவமலர்கள் சொன்னீங்க மத்தி 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 இடத்தை மத்தி வந்து பத்மினி அவர்கள் தான் கூட கண்டுபிடிச்சிருக்கிறேன். நெல்ல சொல்லுவேன் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரோஜினி அக்கா இல்ல. வேற யாரும் வச்சிருக்கீங்களா? என்னிடவும் இல்லையோ. என்னட்ட ஒன்று இருக்கு. ததி சொல்லுங்க. தானா தீனா தானா தீனா ததி 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 என்ன அர்த்தம்? ததி அந்த இது இல்ல டான்ஸ் அதில் வர்றது அது சதி. அது இல்ல அது வேற ததி இல்ல. ததி இருக்கு பாருங்க. இசையோ ஓ இருக்கு. முதல்ல நீங்க ததி சரியன்னு சொன்ன ஒன்று வந்தது. தானா தீனா தானா தீனா ததி அந்த இசையோ நாடகத்துக்கு நடனத்துக்குள்ளே ஒன்று வர்றது. ததி என்று நான் போன எல்லாமே எல்லாம் நாங்கள் அடிக்கடி இந்த தொண்டு வாரது. நீங்க மட்டும் சொன்னது அது ஏதோ வாரது. வைத்தியல் சொல்லிருக்கு சொன்னவையோ ஓகே ஓகே ததி இருக்குது. தக்க சமயம். ததி என்ற தக்க சமயம் இருக்கு. அப்போ அடிக்கடி இது வாரது. நீங்க ஓமன் சொல்றது ததி. ஓகே வேற யாரும் வச்சிருக்கீங்க? இல்ல தானே சொல்றது ததி கிட தோமன்னு சொல்றோம். அடுத்த சொல்ல சொல்லுங்க. ஓகே அடுத்த யார் வந்து ஜியாக்கா இல்ல ராஜினி அவர்கள். ஓகே அந்த ஓகே ராஜினி அவர்களுக்கான சொல் வந்து சரோஜினி அக்காவுக்கு கொடுங்க. கொடுத்தா கொஞ்சம் அமைதியா இருப்பா. கொடுங்க. சொல்லிட்டா இல்ல இல்ல இது சொல்ல கொடுங்க. ராஜினி அவர்களுக்கு தனி குடித்தனம். தனி குடித்தனம் ராஜினிக்கு தனி குடித்தனம். உங்களோட டைம் போறோம். ஒரு நிமிஷம் தானே. ஓகே முடிஞ்சு. நீங்க சொல்லுங்க பாப்போம். தனி தனி குடித்தனம் குடித்தனம் தனம் தனம் தக்கு தூணா இருக்கா? குடி தக்கு இருக்கு. தனி குடித்தனம். தனி குடித்தனம் தக்கு இருக்கு தானே. தத்து கொண்டே தானா இத்தனை தூணா இல்ல. தக்கு 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 என்னன்னு சொன்ன தக்கு 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 கொண்ட என்ன அர்த்தம்? தக்கு என்ன தக்கு தக்கு குடி
குடி, தடி, தடி, குனி, குனி, உதம், உதம். இந்த புதம் கொண்டு விட்டு போகுதில்லை. ம். மற்றது மற்றது இவ்வளவு தான் கண்டுபிடிச்சோம். 1 2 3 4 5 6 7 8. 2 4 6 8. ஆனால் குறைவு தான், பெருசாக இல்லைத்தான். பெரிய சொல்லில தானே. இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் ஒரு அகராதி ஆமா. கொஞ்சம் கிடக்குது. சரி, இப்ப லோஜினி அவர்கள் சொல்லுங்க. கீழே என்ன போகும்? ஓகே, தம். அம்மாட ஃபேவரட். ஓகே, நெய்ச கபிட்டா சரோஜினி அக்கா சொல்லுங்க. டக்கு தக்கு வந்து சொன்ன வேற வேற. அதான் பாதிரி சொல்ல தேடி நம்ம இல்லையன்னு ஓகே. சொல்லி பாத்தீங்க. மற்றது பத்மினி சொல்லுங்க. தகு தானா கூனா தகு. தமிழர் அக்கா சொல்லுங்க. எல்லாம் சொல்லிட்டு கிடக்கு இன்னும். செல்வி அவர்கள் சொல்லுங்க. சந்தம். இந்த நாங்க இருக்கு. ஓ மன்னிப்புடன் ஓகே. பரவாயில்ல. சத்தம் பண்றத தந்தம் பண்ணி விட்டுட்டேன். ஓகே. சிவானியார் நிக்கிறீங்களா? இல்ல. ஜெயாக்கா தகு தகுதான் இப்ப வந்தது. தகு வந்தது. ராஜினி அவர்கள் சொல்லுங்க. கண்டுபிடிக்கல போட்டாங்க. வாணி அவர்கள் சொல்லுங்க. தத்தம். தத்தம் வந்துட்டு. தத்தம் தான். ஓகே. திருப்பி இன்னொரு இது வாணி அவர்கள் திருப்பி சொல்லுங்க. இருக்கும். ஓகே. வேறு என்ன கணக்குல தகு. தகு வந்துடுது. அது வந்துடுது. சரி, ஓகே. ராஜினி அவர்கள் தெரியல. ஓகே. சிவமணி அவர்களை காணையில. செல்வி அவர்கள் குத்தம் சொல்லி இருக்குதா டிக்ஷனரியில? கூனாய்த்தனத்தான். குத்தமண்டு இல்ல. குற்றமன்றர்களையும் குத்தம் இல்ல. ஓகே. மற்றது சௌமியர்கள், பத்மினி அவர்கள், சரியான கஷ்டம். சரோஜினி அக்கா இல்ல இல்ல. எல்லாம் குத்தனம் இருக்காரு சொல்லு. குத்தனம் இப்ப நான் வச்சுக்கிறது பாருங்க. தனிக்குடி. சொல்லுங்க. மூணா 2 சுழி நாணம் என்ன வருமா? குணம். அதான் 3 சுழிதான் வரும். குணமண்டு இல்ல. அப்படி இல்லையா? இப்ப தனி குடியன்று ஒருத்தரும் சொல்ல இல்ல என்ன? ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி தனகு. தனகிறதுக்கு இருக்கிற தனகு. ஆமா ஆமா ஆமா. மனித தனி குடியும் இருக்கு, தனித்த குடியும் இருக்குது. தனித்த குடின்னு ரெண்டு ஒரே அர்த்தம் தான். நான் தனிக்குடி, தனித்த குடி. மற்றது அகராதி சொல் வந்து தனிதம். தனிதம்ண்டா ஒலி. மற்ற தடித்தனம். தடித்தனம்ண்டா முரட்டுத்தனம். மற்ற தத்தடி. தத்தடின்னு சொன்னா தளர் நடை. மற்றது தத்தண்டா அது. அதுக்கு தத்தண்டு ஒரு அர்த்தம் இருக்கு. தத்தா. ஓ தத்தானைத்தன. தத்தண்டால் அது என்ற அர்த்தம் இருக்கு. தத். ஓகே. ஓகே, இப்ப முடிஞ்சது. அடுத்த ஜெயாக்காக்கான சொல் மரண சாசனம். மரண சாசனம். ஏற்கனவே கொடுத்தது. மரண சாசனம். உங்களுக்கு டைம். ஓகே. இனிமேட்டு காக்கலோட சரியா முடிஞ்சு நாங்கள் இருக்கிறோம். இருக்கு. உங்களுக்கு முடிஞ்சா தெரியும். இல்ல நான் போகணும் வழியில வேலை. டைம் வருது இல்ல. ஓகே. பத்துக்கு மேல கண்டுபிடிக்கலாம். நேரடி சொற்கள்.
ஓகே சொல்லுங்க பாப்போம். எங்க சத்தத்தை ஏகாக்காவை காண இல்லை. ஓ அவர் போட்டு அவர் எழுதே இல்லை காண இல்லை, எழுத இல்லை, தெரியாது. அடுத்ததா யாருக்கன்னு கொடுத்த நீங்க சொல்லாம நான் சொல்லவா? சரி, ஒரு ஆளுக்கு தான் கொடுங்க அப்படின்டா. ஓகே, நான் சொல்லவா? சொல்லுங்க. மரணம், மரணம், சாணம், சாணம், சாசனம், சாசனம், மனனம், மனனம். இல்லையா, நான் தான் இருக்கு. ரெண்டு சொல்லினால ரெண்டு தரம் இல்லை. சாவண்ணா ஒற்றெழுத்து. ஓகே. சாமரம், சாமரம். சாமரம் என்ன அர்த்தம்? அந்த பிசுக்கிறது நீங்க பாருங்க. ஓகே. மனம், 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 சனம். என்னது? சனம், சனம், மரம், மரம், சரம், என்ன? சாரம், சரம், சரம், சரம். ஆமாம். ஓகே. சரம், சாரணம், சரணம், சாரணம், சாரணம். ஆமாம். நீங்க என்னன்னு பாருங்கள். சாரணம். மற்றது என்ன சொன்னீங்க? சரணம், சரணம். ஓகே. 1 2 3 அவ்வளவுதான். 4 5 6 7 8 9 10 11. ஓகே. மனம் சொன்ன நீங்களா? வந்துட்டு இல்ல மனம் சொன்னீங்க. மனம் சொன்னா 3 சொல்லி நான் சொன்னா சொல்லல பேசாங்களா? அவர் கேட்க சொன்னாலும் சொல்லிட்டான்னு சொல்லுவாங்க. இல்ல, அப்படி நீங்க கேட்க தேவையில்லை, நீங்க கட் பண்ணுங்க. அதானே என்ன எழுதி வச்சிருப்போம் சொல்றதுக்கு என்ன? வாணி அவர்கள் சொல்லுங்க. அந்த சொல்ல விடாதீங்க நீ. அதான் வாணி அவர்கள் சொல்லுங்க. சாவர் சொன்னீங்க. ஒற்றை சொல்லி சொன்னீங்க. ஓகே. ஓகே. ராஜினி அவர்கள் சொல்லுங்க. சாமம், சாமம். ஓகே. சாமம், சாமம். ஓகே. நான் ஒன்று சொல்றேன். சரோஜினி சொல்லுங்க. பொருங்க வரணும். கேக்குறாக்கள் சொல்லுங்க. ஜெயாக்கா சொல்லுங்க. அவ வர இல்லையா? போயிட்டா. அவ காண இல்ல. நீங்க ஓகே. சிவமணி சொல்லுங்க. இப்ப சரோஜினி சாரம் சாரம் சொல்றேன். சாரம் சாரம் சொல்லிட்டேன். அவர் சொல்லி சாரம் சொன்னீங்களா? ஆமா. ஆமாம். சரோஜினி தாமரை அவர்கள் சொல்லுங்க. ஐயோ, அதத்தான் ஏமலருக்கு சொன்னேன். சரோஜினி பொருங்க. தாமரை அவர்கள் சொல்லுங்க. நான் எழுதினதெல்லாம் சொல்லியாச்சு. ஒன்றும் இல்லை வேற. ஓகே. பத்மினி சொல்லுங்க. மரணசா. மரணசா. மரணசா அப்படி வராது. அப்ப மரணசாசனம் அது வராது. அதைத்தானே தந்து. ஓகே. சரோஜினி கைனி சொல்லுங்க. சமம், சமம், சமம். ஓகே. சமம். ரோஜினி வச்சிருக்கீங்களா? மரணாசனமா சொன்ன நீங்க? இல்ல இல்ல இல்ல, அதான் இந்த மெனம் 2 சொல்லி எழுதினா நான் பத்மினி என்று சொன்னவா இல்ல, அது சொல்ல வேண்டாம்டாஜா போ. இல்ல, அதை நானும் எழுதி வச்சா தயவு செய்து சொல்லாதீங்க வச்சிருந்தா. அதான் நானியாமா போச்சு. ஓகே. வேற வச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க திருப்பி நான் ஒரு சொல்லு எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் திருப்பி கீழே இருந்து வர போறேன். ரோஜினி சொல்லுங்க. இல்ல 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 இல்ல. மற்றது சரோஜினி அக்கா? இல்ல. பத்மினி? தெரியல. சானா ராணா வருமோ சரண்டு யோசித்து. அப்படி வராது. மற்றது யார்? தவமலர்கள்? இல்ல இல்லை இல்லை. செல்வி சொல்லுங்க. நீ மசானம் என்ற சொல்லி இருக்குது பாருங்க. நீங்க அகராதி எழுதி வச்சுக்கிறீங்களா? அதான் நானும் சொல்ல இருந்தேன். மசானம் சொல்லி நான் எழுதி வைக்கல. இருக்கா டிக்ஷனரியில? ஆமா ஆமா ஆமா. என்ன அர்த்தம் போட்டிருக்கு? இல்ல, எனக்கு அந்த சொல்லு தெரியும், இருக்குதோ தெரியும். ஆனால் பாக்கையில மசானம் நான் தடவினா நான் இல்ல. ஆனா ஜெயமலர் அஞ்சு அந்த சுவாமிக்கு வீசுறது வந்து அது சாமரை இல்ல, அது சாமரை. சாமரம் என்று வராது. சாமரம்
எனக்கு சாமரம் தெரியாது இதுன்னு சொன்னபடியே தான் நானும் அதை போட்டேன்னா. சாமரம் சொல்றவைதான் சாமரம். சொல்றவே சாமரம் ஓகே சொல்றதுதான் அதே. ஓகே அப்படியே தாமரம் நீங்க வீசுறான்னு தான் சொல்றது. ஓகே ஆமா. தாமரை வீசுறான்னு தெரியா, தாமரம் ஓகே வீசுறான். வேற சாம- வரும். சிவமணி அவர்கள் வச்சிருக்கீங்களா ஏதாவது? சனம் 3 சுழி சனம் அது இருக்கு ஓ சனம் இருக்குது. ஓகே ஜெயாக்கா ஏதாவது வச்சிருக்கீங்களா? நான் சொல்லுதே அவக்கு இல்லை. கொடுத்த சொல்லு எங்க ஓடி நீங்க உங்களுக்கு தான் அந்த சொல்லு தந்தது. நான் எனக்கு போன் வந்துட்டு. ஓகே மற்றது ராஜினி அவர்கள் வச்சிருக்கீங்களா? சாமணம் சொன்னவியா சாமணம் அது என்ன சாமணம்? சாமணம் சாமணம் இல்ல சாரமணம். சாவணம் இருக்கு டிக்ஷனரியில சாமணம் மானம். என்ன அர்த்தம்? அர்த்தத்தை சொன்னா நான் போடுவேன். சாவணம் சொல்லிருக்கு அது பானா இல்ல. இல்ல இல்ல சாமணத்துக்கு சாவணம் சொல்லிருக்கு பார்க்க மாட்டேன் சாவணம் நான் சும்மா சொன்னா நான் இருக்கிறேன் அதுல வானா இல்லையே. இல்ல இது நான் சொல்லி இருக்கா. சாமணத்துக்கு சாவணம் இருக்காம என்னன்னு தெரியல எனக்கு, நான் பார்க்கல. ஓகே மற்றது வாணியர்கள் வச்சிருக்கீங்களா? வர இல்ல இல்ல இல்ல. ஓகே இப்ப அகராதை சொல் தான் என்னோட 2 இருக்கு. சாரசனம். சாரசனம் என்றால் மாதர் இடை அணி வகையா, இடையில அணிகிற அந்த ஒட்டியான மாதிரி ஒரு இதுக்கு சாரசனம் சொல்றது. மற்றது அல்லது அந்த உடுப்பு தெரியல, இடையில அணிகிற அந்த உடுப்பு தெரியல, இடை அணி வகை என்று தான் இருக்கு. சாரசம். சாரசம் இருதுன்னு சொல்லல. சாரசம் தாமரை. சாரசம் அந்த மசானம் என்ற அந்த சொல்லு மடப்பள்ளி இருக்குல்ல, அந்த அதுக்கான அர்த்தம். மடப்பள்ளி என்று சொல்லுவோம் அல்ல கேமல, அதுக்கான அர்த்தமா? அதுக்கான அர்த்தம் இருக்கு. ஓகே அடுத்தது ஜெயாக்கா இப்ப நிக்கிறீங்களா? போயிட்டு தாங்கோ. ஓகே உங்களுக்கான சொல் டைமை பார்த்துட்டு உங்களுக்கான சொல் இரும்பு பாதை. இப்ப என்ன வரும்? இப்ப என்ன வரும்? இரும்பு பாதை. இரும்பு பாறையா? பாதை பாதை பாதை. இந்த சொல்லு வாணி ஒன்று அன்னைக்கு ஒரு நாள் சொல்லி சிரிச்ச வாணி ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. இது ஒரு சொல்லு எப்படியா? இரும்பு பாதையா இரும்பு பாறையா சொன்னீங்க? மன்னிப்பு. பாதை பாதை அவர்கிட்ட எங்கால போயிட்டு வந்தேன். இதுக்கு நிறைய சொல்லுகள் எடுத்துட்டு இருக்கிறீங்களா? இல்ல இல்ல 10க்கு மேல எடுக்கலாம். ஆனா நிறைய இல்ல. டைமை கவனிச்சு நான் கொஞ்சம் சின்ன நேரத்தை நான் எடுத்துட்டேன் எல்லாத்தையும். கஷ்டமா ஓகே டைம் முடிஞ்சு. இல்ல 10க்கு எடுக்கலாம். 10 எடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 எடுத்திருக்கிறேன். ஓகே சொல்லுங்க. டைம் முடிஞ்சது உங்களுக்கு. இரும்பு இரும்பு பாதை பாதை புதை புதை பாம்பு 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 ஓ தைப்பு. என்ன தைப்பு தைப்புண்டா என்ன? தைப்பு என்று சொல்றது தைக்கிறதுக்கு சொல்ற தைப்பு. தைப்பு என்ற சொல்லி இல்ல. தையனவரை நான் எல்லாம் பார்த்தேன். தை இருக்குது. தை பாதம் பா பா புதை சொல்லிட்டேனா? புதை அது சொல்லிட்டீங்க. 1 2 3 4 5 6 7 சொல்லி இருக்கீங்க. தப்பு தப்பு தப்பு. இனி ஜோசி ஜோசி சொல்லல. எழுதி வச்சு தானு பண்ண பூனா அது அது தையன் தைப்பண்ணு சொன்னேன். நான் எழுதே இல்லை. ஓகே தைப்பு வந்து இல்ல ஒரு சொல்லு. தையன்னாவில வராது. நான் தையனாவில எல்லாம் பார்த்தேன். தைய தவிர மற்ற இந்த எழுத்துக்குள்ள ஒரு ஒண்ணும் இல்லை இருக்குல்ல. ஓகே இப்ப லோஜினி சொல்லுங்க ஏதாவது இருந்தா. லோஜினி இது ஈனா டூனா. ஓகே மற்றது சரோஜினி அக்கா சொல்லுங்க. உண்டு
இரு இரு அதான் அவரை சொன்னவர். நீங்க கேளுங்க, மெட்டாக்கள் சொல்லிக்க கேட்டுக்கொண்டிருங்க. பத்மினி சொல்லுங்க. பாரு பாரு திருப்பி ஐயோ பத்மினி உங்களுக்கு ஒரு சொல்லுங்க. தடவை சொன்னா அதோட நிப்பாட்டுங்கப்பா, மற்றவன் எழுதி வச்சுக்கிறாங்க. புரு என்னது? புருவம் புரு பூனாங்க இருக்கு. இல்ல இரும்பு பாதையில பூனா டூனா சொல்றான். புருவன்னு சொல்றீங்களா? ஓ ஆமாம் புருவன் இருக்கா? சொன்னவல்ல ஓகே. இல்ல தவமலர் அவர்கள் பாம்பு. அவர் பாம்பு சொன்னவர். வந்துடுது. சரி ஓகே. ஓகே, செல்வி சொல்லுங்க. பாபு பாபு பேர். ஓகே, அடுத்தது வாணி சிவமணி அண்டே சொல்லுங்க. சொல்லியிருந்தேன். பேர் இருக்கேன். சிவமணி அவர்கள் நான் இருப்பு சொல்ல இருப்பு. ஓகே, இருப்பு இருக்கு. ஆமா இல்ல இடுப்பு வந்துடுது. யார் அவ சொன்னாங்க? இரும்பு தான் சொன்னவ. இரும்பு தான் சொன்னாங்க. சரியா. ஓகே, மற்றது ராஜினி அவர்கள் சொல்லுங்க. இதை இதை என்று சொல்லாது. இதை இதையோன்னு சொல்லலாம். ஓகே, இதை வாணி சொல்லுங்க. நான் வச்சதான் சொல்லிட்டாருங்க. நன்றி, வணக்கம். தயவு செய்து ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லி பார்க்கவா? பொறுங்க வர. எப்படி சொன்னாலும் என்ன கஷ்டம் தான். சின்ன சொற்கள் ஒன்று. அதான் ஓகே, சொல்லுங்க. பத்மினி. இருபாதை. இருபாதை. ஓகே, அது நான் எழுதினேன். பத்மினி. பாரு என்ற சொல்லுக்கு சொன்னவ. பாவன்னா டூனா எடுக்கல. பாரு சொல்லிய ஆறு சொல்லு. சொல்ல இல்ல இல்ல எழுதி வச்சதான் அவர் சொன்ன, அப்புறம் சொல்லல. அவர் சொல்லிட்டார், ஒரு ஆள் சொல்லியாச்சு. சொல்லியாச்சு. நானும் எழுதி வச்சேன். லோஜினி சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டும். சொல்லுங்க பாபு. இப்பாதை. இப்பாதை. ஓகே, இருபாதை இப்பாதை 2 மணி நேரம். புதைப்பான்ற சொல்லியிருக்கேன். புதைப்பா புதைக்கிறது. வாணி நீங்க போன நீங்க பாப்பு புதைப்பு சொன்னவா? புதைப்பு புதை சொன்னவ. இந்த புதைப்பு அந்த புதைப்புக்கு என்னண்டு 2 2 தடவை தரம் பூனா பூனா வருது. வராது. உதய் சொன்னா ராஜினி சிரிக்கிற மாதிரி பார்த்தால் இதை கண்டுபிடியாம போறது. ஓகே, இது எல்லாம் அவ்வளவு சொல்லுதான். ஆனா இருமண்ட சொல்ல ஒன்று இருக்கு. இருமலுக்கு இருமண்ட சொல்ல இருக்கா? இனடுனாமன்னா இருமண்டா இருமல குறிக்குது. மற்றது இந்த அப்பதான் பாரு சொன்னாக்களுக்கு பாரு வேண்டா மருந்து. மருந்து. ஆமா ஆமா பாரு வேண்டா பாக்குறதுல பாரு மருந்து அர்த்தத்துல இருக்கு. ஓகே, அது வந்து சிவமணி ஜெயமலர் மிக மிக மன்னிப்புடன் புறணைச்சு கொள்ளாதீங்க. நீங்கள் முதல் சரோஜினிய காக்க கொடுங்க. புறணைக்காதீங்க. இல்ல அது டிஸ்டர்பா கஷ்டமா கிடக்கு வாணி. இல்ல அவரு கொடுத்தாலும் அவர் சொல்ல நீங்க சொல்ல தானே. அது சொன்னா சொல்லினா நாங்கள் ஓ பண்ணி போட்டு நிக்கிறோம். அவருக்கு கொடுங்கோ, பரவாயில்ல. பாவம் அவர் நடுவில் நான் நினைச்சேன் அவ போறாக்கும் டைமும் லேட்டா போயிட்டு தந்துட்டு அவ இப்ப உங்களை கேட்க இல்லையே. அவ என்ன கேட்கல. இல்ல நான் ஜெயமல்லருக்கு தான் சொல்லலாம். அது ஓகே. சிவமணி அவர்கள் நீங்க எழுதுங்க. உங்களுக்கான சொல் வந்து கழுத்து பொருத்தம். கழுத்து பொருத்தம். கல்யாண பொருத்தம் மாதிரி இது கழுத்து பொருத்தம். கல்யாண பொருத்தத்துக்கு என்ன சொல்லுதான் இது கழுத்து பொருத்தம். ஆமா, கையெழுத்து இணையணும். என்ன கழுத்து கழுத்து மவள வருதானே? என்ன அது மன்னிப்போட என்ன சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிட்டு. கழுத்து பொருத்தம். பொன்வீசா போடா. ஐயோ கையோ. நம்ம போன முறை அந்த சின்ன சொல்லுல தான் எடுத்து வச்சேன்டா அந்த நேரம் கூட இழுக்குதுன்னுட்டு நாங்க தனியா செய்ய பிரச்சனையில பாப்போம். அடுத்த முறைக்கு கொஞ்சம் பெருசா எடுப்போம். இல்ல சொற்கள் எடுக்கிற எதை எடுத்தாலும் 14 செல் வச்சிருக்கோம். எதை எடுத்தாலும் லோஜனுக்குரிய எதை எடுத்துருவீங்க நீங்க. ஆமா ஆமா அது உங்களுக்கு வந்துடும். அது தாராளமா இருக்கு. எந்த இல்லா சொல்லிலே நம்ம
ஓகே சொல்லுங்க பாப்போம். கழுத்து, களத்து, பொருத்தம், பொருத்தம், கத்து, கத்து, துத்தம், என்ன சொன்னீங்க? துத்தம், தூணாவில துத்தம். துத்தம், ஓகே, துத்தம். ஓகே, துத்தம். தானாவில தத்து, தத்து 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 தத்து. ஓகே. பொழுது, பொழுது, கருத்து, கருத்து 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 கருத்து. ஓகே, கருத்து, தரு, தரு, கரு, கரு, தம், தம். அவ்வளவுதான் அடுத்து. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 தானே? ஓகே. 10 தான் அடுத்து. ஓகே, இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க. கதம் கதம் அதான் வாணி கதம். ரெண்டையும் ஓகே, சொல்லி கதம். அடுத்தது ராஜினி சொல்லுங்க. பொது எது? பொதுவா இருக்கிறது பொதுன்னு பொது பொது. ஓகே, பொது. ஜியாக்கா சொல்லுங்க. பொத்து ம்? பொத்து பொத்து வாய் பொத்து அப்படி சொன்னா நிஜயமா ரெண்டு பேர் சாட்டை இல்ல ஜெயமலன் இல்லையே யாரோ ஒருவருக்கு ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க. பொது போனா டூதான் யா, பொது. மற்றது யார்? தவமலர் அவர்கள். துரு, துரு, துரு. ஓகே. பத்மினி. பொருத்து, பொருத்து. சரோஜினி அக்கா. தத்து தத்து தானாயிட்டேன் சொல்லியாச்சு. இது வந்துட்டு தத்து தத்து தத்து. தத்து வந்துட்டது. வந்துட்டு லோஜினி. களு காணாலு நான் களு கழு கழு இருக்கு. ஓகே, திருப்பி லோஜினி சொல்லுங்க. மேல இருந்து போவோம் மேல. தழு தழுன்னு வரும் இல்ல தழும்பு பூம்பு அது பூனா இல்ல. ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது சரோஜினி அக்கா ஏதாவது வச்சுக்கிறீங்களா? கத்து கத்து வந்தது. வந்துட்டு காணா காணா ஆயிட்டேன் கத்து வந்த கத்து வந்தது. வந்துட்டுதான் பத்மினி. ஓகே, தெரியாட்டு கொடுங்க. தவமலர்கள் வச்சுக்கிறீங்களா? செல்வி. கத்தம் என்ற சொல்லி இருக்குதா டிக்ஷனரி? காலைத்தன தானாமன் இல்ல, கத்தம் இல்ல. ஓகே. சிவமணி அவர்கள் வச்சுக்கிறீங்களா? வேற எடுத்து இல்ல. துதம், துதம் வந்து இருக்குமா? இருக்காது. துதம் இல்ல. துதம் இல்ல. துதம் இல்ல. மற்ற யார் வச்சுக்கிறீங்க? ஜெயாக்கா. பொது 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 வந்துடுது. கதம் கதம் கொண்டு வருமா? கதம் என்ன கேட்கல நீங்க? ராஜினி கேட்டேன். கழு வந்துட்டது. பொது வந்ததோ? ஓ, அது வந்தது. வாணியர்கள். தகம் தகம். ஓகே, தகம் இருக்கு. ஆமா, நெருப்பு. ஆமா, ஓகே. சுத்தம் சொன்னவேங்களா? சுத்தம் சுத்தம் பூனா சுத்தம் வந்துடுது. துத்தம் வந்துடுது. இப்ப யாராவது வச்சிருந்தா சொல்லுங்க. ஆமா, ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. எல்லாரும் மாதிரியும் நான் பொத்து வச்சிருக்கிறோம். போன எத்தனை தூணா வந்துடுது வாணி. பொழு என்ன? பூனா லூனா பொழு பொழுண்டா என்ன? சரியா சொல்லி இல்ல, பொழுவன்னு சொல்லி இல்ல. இப்ப தழுதம் என்ற சொல்லி இருக்குதா போயிட்டு? என்னது? தானா லூனா தானாமன் தழுதம் இல்ல இல்ல. அவர் முதல் அந்த இந்த சொல்லு சொல்லி இருக்கிறத நீங்கள் இல்லையீங்கள். அந்த சொல்லு பாவிக்கிறத பவனையில சொல்றதுதான் சொல்லியிருக்காரு. தள்ளு என்ற சொல்லி சொன்னவர் இல்ல லோஜினி. சொல்லி அதுக்கு ரோமன் சொல்லி அவருக்கு போட்டு
பேர் சொல்லாத தழுவுதல் அப்படி வருமோ அவக்கு சொல்லி போட்டு கேட்டவ நான் கேட்டேன். தழுவன் தனி ரெண்டு இடத்துல இல்லையா அந்த சொல்லு. ஓகே தழுவுதல் இருக்குது, அல்லாது அப்படி பேர் இருக்கணும் தனியா ரெண்டு இடத்துல இல்லை. இதுல உண்டு நீங்க சொல்லு, அதை சொல்ல என்ன கிடாக்கு கருது கருது மற்ற அது மாதிரி இன்னொன்னு சொல்லலாம், அதோட சேர்த்து இன்னொன்னு சொல்லலாம். கருத்தமா கருத்து கருது கருத்து ரெண்டும் வித்தியாசம். கருத்து நான் சொல்லிட்டேன். கரு சொன்ன மாதிரி கிடக்கு இல்லையா? கரு சொன்ன மாதிரி வந்துட்டு கருது வேற இல்ல, கருதுங்க நான் மட்டும் இல்ல கருது வரையில பொழுது சொன்னீங்களா? துரிதம் துரிதம் என்று சொல்லிருக்கா? துரிதம் தானே, டீனா தானே வரும். துரிதம் தான் வரும், துருதம் வரும். டீனா தான் வரும். துரிதம் வராது. இல்ல இல்ல துரிதம் இருக்கு, அதான் சிலவள இருக்கலாம். துரிதம் இருக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். வேகத்துக்கான என்ன ஒரு சொல்லல, தீயும் வரும் தூவும் வரும். துரிதம் இருக்கு, துரிதம் இருக்கு. ஆமா ஆமா துரிதம் சொல்லு அந்த சொல்லி மற்றது ஒரு அகராதி சொல்லி இருக்குன்னா கது காணாத்தூனா. ஓகே, கது கொண்டா படு, அந்த காயங்கள் ஏதாவது வராது அது. ஓகே, அடுத்தால் வந்து மாதிரி துருத்தம் சொல்லும் இருக்குத்தானே? திருத்தம் நானும் எடுக்கிறேன். பெரிய ஆமாம், திருத்தம் இருக்குத்தானே? என்ன அர்த்தம் சொன்னா சரி, துரிதம் இருக்குது, துருத்தம் இதெல்லாம் பாவிக்காத சொற்கள் நீங்களுக்கு. பாவிக்காதிக்கு ஒண்ணும் செய்யலாத, அதுக்காக எல்லாத்தையும் எல்லாம் பாவிச்சு கொண்டிருக்கேன். நம்ம துத்தம் இருக்கு, துரிதம் இருக்கு, ஆனா துருத்தம் இருக்குன்னு பார்த்து அப்படியே அந்த உடம்புதான் பார்த்து பாரு இதுல. ஓகே, அகராதியில இல்லாமல் இருக்கலாம். இத சொல்லுங்க, நீங்கள் அடுத்தத கொடுங்க. நான் இருந்தா பார்த்து அடுத்த உங்களுக்கு தான், நீங்க தான் அடுத்த. நானா நீங்க டீ குடிக்க போறீங்க, நான் சாப்பிட்டு எழுதுங்க நீங்க. ஓகே, உங்களுக்கான சொல்லுதான் பாவ நிவாரணம். சாரி சாரி, எனக்கு தந்துட்டீங்களே, அது உங்களுக்கு தந்துட்டேன், அதை எழுதிட்டேன். ஓகே ஓகே, தமிழர்கள் உங்களுக்கான சொல் பாவ நிவாரணம். அது கடல உண்டு. பொது வந்ததா? பொது பொது வந்தது. பாவ நிவாரணம். பாவ நிவாரணம். நிவாரணம் பாவ நிவாரணம். மூன்று சொல்லி நானா நிவாரணம் என்ன? மூன்று சொல்லி. பாதமா பாவது என்ன சொல்லுங்க? பாவம் பாவம் பாவத்துக்கான நிவாரணம், பாவ நிவாரணம். கிடக்கலாம் பாவ நிவாரணம். கேள்விப்படாத பாவம் செய்யறதுக்கான நிவாரணம் நாங்கள் செய்யறோம் இல்லையா? பாவம் செய்தா போய் மன்னிப்பு கேட்கிறோம் இல்லையா? அதான் நிவாரணம், பாவ நிவாரணம். நீங்க சொல்லவே எனக்கு காட்டி நிற்கிது ஜெயமல்ல. என்ன சொல்லுக்கு பார்க்க சொல்லி அவ எழுதுற வைக்க கஷ்டத்தை கொடுக்காதீங்க எல்லாரும் கதைச்சு. ஓகே, நான் கொஞ்சம் தான் எழுதினேன், சொல்றேன். பாவம் பாவம் நிவாரணம். நிவாரணம். ரணம். ரணம் வராது. ஆமாம். பாரம். பாரம். வாரணம். வாரணம். பானம். பானம். வரம். வரம். இவ்வளவுதான் நான் கண்டுபிடித்தேன். 1 2 3 4 5 6 சொல்லுதான். ஆம் ஆம். இதுல இருக்கு, லோஜினி சொல்லுங்க. கொண்டு வா.
ஓகே பாவன்னாவா பாவன்னாதான் நான் மெட்டல் சொல்லிடு. ஓகே பாவண்ணா சொன்னீங்க. ஓகே மற்ற அடுத்தது சரோஜியக்கா சொல்லுங்க. வாரம் வேறம். ஓகே பத்மினி சொல்லுங்க. வா வா. ஓகே செல்வி அவர்கள் சொல்லுங்க. பாரணம் என்ன? பாவன்னா தானா நானாமன்னா பாரணம். காரணம். ஓகே என்னன்னு தெரியுமோ? இல்ல நான் பார்க்கல, நான் இதுல பாக்குறேன். நான் முதல் கேள்விக்கு தான் பாக்குறேன், பார்த்துட்டு பார்க்க சொல்றேன். இல்ல எந்த பிரச்சனை இல்ல. இல்ல அதுல இருக்கு அர்த்தம் இருக்கு. பட்டியலில் இருந்து ஏதோ உணர்வோ ஏதோ ஒன்று உணர்வை அர்த்தம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. அடுத்தது சிவமணி அவர்கள். நான் 3 சொல்லி நானாவோட வானம் எடுத்து நான் அந்த வெடிக்கு வானம் ஓ வானம் இருக்கு, வானம் இருக்கு. சிவமணி அவர்கள். ஜெயாக்கா வாரம் வேறம் தான் அவர் சொன்ன இருக்கு. வாரணம் சொன்னவாவா? இல்ல சரோஜினி அக்கா சொன்னவா. மற்றது ராஜினி அவர்கள். நான் வரணம் வரணமண்டா என்னன்னு தெரியுமோ? வரணமண்டா மதில். மதில் மதில் வரணம். வாணி அவர்கள் சொல்லுங்க. அவர் வானம் சொல்ல, நான் பானம் சொல்றேன். பானம் வந்து இல்ல வானம் தான் சொன்னவர். இல்ல இல்ல பானம் நான் சரி வந்துட்டு வானம் நான் சொன்னேன்னா சரி நான் சரி போட்டுருக்கேன். ஓகே தேங்க் யூ வெரி மச். திருப்பி உங்களுக்கு தண்ணி வருது என்ன சொல்லுங்க. எனக்கா சரி நிரணம் போட்டுக்கிறேன், எனக்கு தெரியா என்னண்டு. நிரணம் பண்றது நீருக்கான ஒரு சொல்லும் நிரணம். அப்படி நிரணம் அந்த டானா விட்டு சொல்லுங்க. நீனா டானா அந்த டானா விட்டு சொல்லுங்க. அப்ப நினம் 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 மண்டா கொழுப்பு. மற்றது ராஜினி அவர்கள் பேரு. நான் சொல்லிட்டேன் வனம் வனம் 3 சொல்லி நானா அது சொல்லி நான் சொல்லியாச்சு நினைக்கிறேன். சரி இப்ப அவரை தான் நான் வச்சிருக்கேன். வேற என்ன கேட்க இல்ல. நான் மேல இருந்து திருப்பி வாரேன். இப்ப கீழே இருந்து மேல போய் மேல இருந்து கீழே வாரேன். இப்ப வாணி அவர்கள் சொல்லிட்டார்கள், ராஜினியும் சொல்லிட்டார். இப்ப ஜெயாக்கா சொல்லுங்க. பாபா பாபா அது சும்மா பேரு தான். ஓகே பேர் தானே. சிவமணி அவர்கள். என்னடா இல்ல இல்ல பாவரம் எடுத்துக்கோன். பாவரம் இருக்கா? பாவரம் ஏதாவது சொல்லிருக்கா? பாவரம் பாவரம் அல்ல பாவரம் பாவரம் சொல்லி ஓ இருக்கு. அது என்றால் வில்லின் நானோ இது ஒன்று இருந்தது. அடுத்த செல்வி அவர்கள். ஓகே வேற இப்ப வச்சிருக்கிறார்கள் சொல்லுங்க. பத்மினி அவர்கள், சரோஜினி அவர்கள். பாவம் சரோஜினி ஒன்று நான் பத்மினி பாவம். பாவம் வந்துட்டுது. பாவம் வந்து அது முதலியார் சொல்லிட்டு தானா அங்க இருக்கு. பாவ நிவாரணம் தானே அந்த சொல்லு. தானா 3 சொல்லி நானாம் என்ன வராதா? என்ன வனம்மா அப்படி வராது. இல்ல தனம் தனம் தானா இல்ல இதுல தானா தந்த நானா இல்ல பாத நிவாரணம் தானே வந்தேன். பாப பாவம் ஐயோ பாவம் திருப்பி அவருக்கு சொன்னாங்க. முடிஞ்சதா இதோட? ஏமதான் பாவன் பாவனி என்றெடுக்க இல்லாதா? நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பாவனி என்றெடுக்கலாம் தான். அப்படி நீனா கடைசியில வராது. நான் சரோஜினி பத்மினி சொல்லுங்க. என்ன வச்சிருக்கீங்களா ஏதாவது? இல்ல பாம்பு சொல்லுவான். பாம்பு இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. சரி இப்ப என்னட்ட ஒரே ஒரு அகராதி சொல்லு தான் கிடக்குது. என்ன சொல்லு? இல்ல நிவாரம். நிவாரம் நிவாரம்டா தடை. தடை நிவாரம். ஓகே அடுத்த ஆள் வந்து இப்ப தமிழர்கள் முடிஞ்சது. அடுத்த பத்மினி அவர்கள். உங்களுக்கான சொல் வந்து ஓகே ஐம்பெரும் புத்பாதகம். ஐம்பெரும் பாதகம். ஐயன்னா ஐயன்னா ஐம்பெரும் பெரும் பாதகம்.
ஐம்பெரும் பாதகம். ஓ டைம் ஓகே. ஆனா ஐயன்னா வந்து நாய்க்கு வர ஐயன்னா தானே? இல்ல இல்ல ஐயன்னா உம்மன்னா. ஓ ஐயன்னா உம்மன்னா என்ன? அளவுக்கு மிஞ்சி படிச்சாலும் கூடாது. ஒன்றும் இல்லையே இதுல. நிறைய கிடக்கு. 13 சொல்லி இருக்கு, 13 14 சொல்லி இருக்கு. ஓகே சொல்லுங்க. இப்ப இப்படின்னு இல்லாம ஐம்பெரும் பாதகம் அப்படியெல்லாம் சொல்லலாமா? சொல்லுங்க, தனித்தனியே சொன்னா சரி, சேர்த்து சொல்லாம. ஐம்பெரும் பாதகம், பாகம், பா பாருங்க பாருங்க பாருங்க, பா பாகம், பா தரு கரு தரு தரு தகம், தகம், பெரு பெருகண்டு சொல்லலாமா? பெரு பெரு. பெரு அது இடத்தின பேர். ஆனா பெரு கண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம்பெரும் ஐம்பெரும். அவ்வளவுதான் நான் எழுதி வச்சது. ஓகே 10 கிட்ட சொல்லி இருப்பேன். பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 சரியா 10 சொல்லி இருக்குங்க. ஓகே இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க. பாகம் சொல்லிட்டேன். பாகம் சொல்லிட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? பாகம் சொன்னேன், பாதகம் சொன்னேன். நான் பாகம் சொல்றேன். இல்ல நான் ரெண்டும் சொன்னேன். என்னன்னு சொன்னீங்க? பாகம், பா தரு தகம் பெரு. இல்ல அவர் நீங்க பாதகமும் பாகமும் தான் சொன்னீங்க. பாருங்க மற்றவ சொல்ல வேண்டாம், இந்த வாணி அவருக்கு தான் இப்ப சொல்லணும். அவ சொன்னது அவ சொல்ல இல்ல. நான் வெட்டே இல்லையாது. சொல்லுங்க வாணி அவர்கள் திருப்பி. நான் பாகம் சொன்னேன். நானும் அதை எடுத்துறேன். மற்றது ராஜினி அவர்கள் சொல்லுங்க. பெரும்பாகம். பெரும்பாகம் ஓகே. நியாகா சொல்லுங்க. ஆறு. ஆறு ஓகே. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. ஐம்பாதகம் 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 ஓகே. சரோஜினி. பொறுங்க பொறுங்க, செல்வி அவர்கள் சொல்லுங்க. கதம். கதம். தமிழ் அவர்கள் சொல்லுங்க. பாதம். பாதம் வந்துட்டு இருக்கா? பாதம் ஓகே. சரோஜினி அக்கா சொல்லுங்க. நீ எல்லாம் வந்துட்டுது, நான் எழுதி வச்சேன். லோஜினி சொல்லுங்க. என்னுடைய சொல்லி இருக்கு. அதுதான் கேட்டு நான் உங்களுக்கு அதுதான் விட்டது. ஓகே அவ்வளவு தான் நானும் எழுதி வச்சுக்கிறேன் நினைக்கிறேன். நான் பெரும் என்று போட்டுக்கிறேன். சேர்த்து போட்டுங்களேன். பெரும் பெரும் வருமா? தானா கானா இல்ல, தானா காண வராது. தகாண்டு வரும் மொழியே தானா காண வராது. ஆறும் சொல்லுவீங்க. பேரும் பேரும் வந்தது பேரும். தகண்டு வருமല്ലോ, தகதவன் பொழிந்ததும்
அது ரெண்டு தகவல் வரும், ஒரு தகவலுக்குள்ள வராது. ரெண்டும் வந்தா தான் அதுக்கு அர்த்தம் இருக்கு. இதுல இந்த ஒரே ஒரு அகராதி சொல்லி தான் வச்சிருக்கிறேன். ஜக ஐக ஐயனா காண ஐகண்டா மல்லிகை முட்டா ஐயனாவோட காண இருந்தது. ஐயனாவில வேற சொல்லி பார்த்தனா அப்பதான் பார்த்தா ஐகான் இருந்தது, மல்லிகை முட்டன் இருந்தது. இதுல தகரு என்ற ஒரு சொல்லும் இருக்குல்ல, எது நீங்கள் நீங்கள் அது புள்ளிக்காக போட வேண்டாம், அடுத்த முறை பார்த்து கொள்ளுங்க. தகரு தகரு சரி இல்ல தகரு தகரு என்னையுமே ஒவ்வொரு எழுத்தோட தொடங்குறது எல்லாம் பார்த்தேன். அதுதான் நான் அகராதி சொல்லி எடுக்கிறேன். ஓகே, அடுத்தது கடைசியாள் வந்து சரோஜினி அக்கா. இல்ல இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, லோஜினியும் சரோஜினி அக்கா. ஓகே, சரோஜினி அக்கா எழுதுங்க. உங்களுக்கான சொல்லு வந்து பிடி வினை வாதம். பிடி வினை வாதம். ஒரடியா செய்துட்டு ஆவுக்கு மத்தியானத்துக்கு சாப்பிடுவோம். அதுவும் நல்லதான். அந்த நேரம் போகுது. சரி, ஒன்றை குறைப்போம், கஷ்டம். நேரம் போனா நாங்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியை வேறு ஒரு நாள் செய்வோம் அப்படின்னு. அப்படிதான் நல்ல. 2:30 மணி சாப்பிடவும் இல்லை. ஓகே, பிரிவினை பிரிவினை வாதம் வாதம் பிரி பிரி வா வா தம் தம் வினை வினை வாரி வாரி வினை 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 பிணை என்ற அர்த்தம் வராது, 3 சொல்லினதான் வரும். பிணை என்று வராது. சரி சரி சரி, பிணைகிறது சரி. ஓகே ஓகே, பிணை தனை தனை பிரிவி பிரிவி என்ற என்ன? பிரிவி என்று வராது. தரி தானடினா தரி சரி தனை சொன்ன சொல்லிட்டீங்க. வாதம் சொன்ன நானும். ஆமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 வாழ்த்துக்கள். சரி, அவ்வளவுதான். ஓகே, இப்ப லோஜினி சொல்லுங்க. ஓமோ, நான் வந்து தானா வீணா தவி தவி தவி. ஓகே, லோஜினி. அடுத்தது பத்மினி சொல்லுங்க. விதம் விதம். செல்வி சொல்லுங்க. விவாதம் விவாதம். ஓகே, விவாதம். சிவமணி அவர்கள் வாவி வாவி. ஓகே, ஜெயாக்கா வாரி நான் சொன்னேன். விதி நான் வச்சிருந்ததெல்லாம் சொல்லி போட்டேன். விதி. ராஜினி அவர்கள் எல்லாம் 2 சொல்லியாச்சு. வாதனை இருக்கா? என்னது? மாமனே தான் இடம் இருக்கு. வாகனா தானா ஐயனாவில வாதனை. நான் பிரியும் விரியும் வச்சிருந்தேன். சரி, வாவியும் விரியும் என்னட்டையும் ஒன்றும் இல்லை, எல்லாமே எழுதியாச்சு. வாணி வச்சிருக்கீங்களா? நான் பேர் தவா. தவா. ஓகே, நான் ஒன்று சொல்லவா? பொருங்க வாரன். ராஜினிட்ட இல்லையா? நான் உண்டு
இல்ல இல்ல. ஓகே, அப்ப சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். ஞானதேசன் விதம். விதம் வந்துட்டுது. லோஜினி சொல்லுங்க பாப்போம். தம்பி. ஓ, தம்பி இருக்கு என்ன? ஆமா. நான் எழுதான் அவருடைய வாழ்த்துக்கள் தம்பி. ஓகே, சரி, அவ்வளவுதான். என்ன டைம் இருக்கு? வேற யாரும் பஜிந்தா சொல்லுங்க. இருக்கா? ஓ, அது முதல் சொல்லியாச்சு. சொல்லிட்டேன். தாவதி என்ற சொல்லு பார்க்கலாம் பார்த்தேன். நான் என்ன சொல்லட்டா? விம்பி 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 என்று பிம்பி என்று வராது. பிம்பி தான் பேரு. பிம்பி விம்பி என்று என்ன? அவ்வளவுதான். இவ்வளவுதான். என்ன டைம் இருக்கு? நம்ம 2 மணி நேரம். ஓகே, வாதனை இருக்குது. வாதனை என்று சொல்லி இருக்கு. வருத்தம் என்று போட்டிருக்கு. என்னண்டு பா? வாதனை சொன்ன நான். அது வீணா தானே இருக்குது. வாவன்னா வந்த வாவினி என்று இருக்கா? இல்ல, வாதனை இருக்குது. வாதனை வாவன்னா தானே பீவினை வாதம். ஓ, வாதனை. வாதனை. வாதனை இருக்குதான். வாதனை ஒரு சொல்லி இருக்கு. வாதனை சொல்லுங்க, என்ன அர்த்தம்? என்ன இருக்கு? வருத்தம் என்று போட்டிருக்கு. வாதனை வருத்தம். வாதனை. சரி சரி, ஓகே. வாதனை, வேதனை, வாதனை. இந்த வாதம், வாதனை. ஓகே, சரி. இனி கடைசி ஆளுக்குரிய சொல். எல்லாரும் பசியோட இருக்கிறீங்க. நான் சின்ன சின்ன விதாரம் பெரிய ஆள் கண்டுபிடிக்கட்டும். குட்டிக்கரணம். குட்டிக் குண இட்ட நடினா குட்டி குத்தல குட்டிய குட்டிக்கரணம். மெய்யெழுத்து வருமா? இக்கண்ணா. ஓ, இக்கண்ணா வரும். ஓகே, முடிஞ்சு. சொல்லுங்க பாப்போம். குட்டி. கரணம். கரணம். கடம். கடம். குணம். குணம். கட்டி. கட்டி. கடி. கடி. குடி. குடி. கடிக்கும். 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 ஓகே. பணம். பணம். கணம். எழுதி வச்சிருக்கு. 1 2 3 கக்கு. 4 5 6 7 8 கக்கு வருமா? கக்கு 10வது. ஓகே, கக்கு. கக்கு. ஓகே, 10வது. 10. ஓகே, இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். கரடி. கரடி. வச்சாச்சு. ஓகே, மற்றது ராஜினி அவர்கள். கடினம். கடி. 2 சொல்லினானா இல்லையே? கடினம் வரா. கடினம் என்று வராது. 2 சொல்லினானா சரி. கடினம். கடினம். ஓகே, ஜெயாக்கா. கரம். கரம் சொன்னவர் சொல்லிட்டா. சிவமணி அவர்கள். இனி அகராதிக்கு தான் நானும் வச்சிருக்கிறேன். சிவமணி அவர்கள். புராணம் இருக்கா? புராணம். புராணம்ண்டா முயற்சி. புராணம் முயற்சியா? செல்வி அவர்கள். நானும் அதைத்தான் எடுத்து வச்சிருந்தேன். அவர் சொல்லிட்டா தெரியல. நானும் குரான் தான் எழுதினேன். தாமரர் அவர்கள். இன்னும் மகராதி சொல்லியிருக்கா? அகராதி சொல்லி தான் வச்சிருக்கிறேன். ரோஜினி பத்மினி பொருங்க பாருங்க. பத்மினி. கணக்கு.
கண்டுபிடிப்பார் வடிவா பத்மினியர்கள். கணக்கு வாழ்த்துக்கள். நான் எழுதியது. சரோஜினி அக்கா சொல்லுங்க நீ. குரம் என்று சொல்லு கூனரானம். குரமண்டா ஒலியா குரம் அகராதி சொல்லுதான் அது குரமண்டா ஒலி. இனி யாராவது வச்சிருந்தா ஒன்றுதானே என்னட்ட கிடக்கு, யாராவது சொன்னா அதுக்கு வந்தா சரி. இல்ல சரோஜினி சொல்லவா? சொல்லுங்க. குகணமண்டு இல்ல குகணமண்டு இல்ல. இல்லையா? குடிரமண்டு வருமா? கூனாடினா குடியோட சேர்ந்து. இல்ல இல்ல. புராணம் புராணம் வந்துட்டு இன்னொரு இதுண்டு கிடக்குது. கூனாமண்ணா இல்ல குக்கரமண்டா இல்ல அதுவும் இல்ல. கூனால ஆரம்பிக்குமா? ஓ குடி குகம் குடினம் இருக்கு. குடினம் இல்ல அப்படி வராது. குரானம் சொல்லவா? குரம் சொல்லுங்க. குகணம். குரகம். குரகம்னு சொன்னால் நீர்வாழ் பறவையாம். குடகம். குடகம். ஆமாம் ஆமாம். குடகம். நான் குரக்கமண்டல் எழுதியிருக்கேன். குரமண்டல். ஓகே ஓகே எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சது. வர்றத கூட்டி படிச்சோம். பேச்சு போத்தி சரி நாளைக்கு சனிக்கிழமை நினைவோணும். இணைகிறவர் சொல்றாரு. வாழ்த்துக்கள் குட்டி. சென்று வாருங்கோ கட்டிக்காரன் விட சொல்லிட்டு வரணுமா? யாருக்கு பேச போறீங்க? அக்காவும் தம்பியும் முதலாவதா வரும். இந்தியான் வெற்றியாளர் இல்ல. இந்தியான் வெற்றியாளர் வந்து இல்ல நீங்க தான் 45 புள்ளிகளோட நீங்க நிக்கிறீங்க. இரண்டாவது இடத்துல வாணி அவர்களும் சிவமணி அவர்களும் நிக்கிறார்கள். செல்வி அக்கா முதலாவது, சிவமணி அவர்களும் வாணி அவர்களும் இரண்டாவது, மூன்றாவதுல ராஜினி அவர்கள் நிக்கிறீங்க. 37 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அக்கா 31 புள்ளி, மற்றது பத்மினி அவர்கள் 28 புள்ளி, சரோஜினி அக்கா 15 புள்ளி, லோஜினி அவர்கள் 30. கடைசியா வந்து 30 புள்ளி. நான் ஆரம்பத்துல எடுத்த 10 அது 10 மற்ற 10 வெரி பேட். உலகையில என்னுடைய புள்ளி சொல்ல உங்களோட புள்ளி சொன்னேன் தானே. தனித்தனியா கண்டுபிடிக்க ஒண்ணும் தெரியாது. கடைசி புள்ளி வந்து நேமிசக்காவ 5 புள்ளியோட நிக்கிறான். முன்கழிவு சொல்லாதபடியா தான் எடுத்துட்டு போயிடும். புரியாடி பசலா தமிழர்கள் அந்த முதல் கேள்விக்கு ஒன்று சொன்னபடி அதுக்கு 3 புள்ளி, மற்றது 6 தானே கண்டுபிடிச்சது. மற்றது கேட்கறதெல்லாம் மற்றது சொல்லிடு. அந்த தனித்தனி ஒன்று வந்தவங்களுக்கு பெருசா சொல்லி 2க்கு தானே சொல்லி இருக்கிறேன். அவ்வளவு தூரம் கட்டிக்கார் மரக்கறி முதல்ல எல்லாம் செட்டியான சுகமான அதை கண்டாலே 10 புள்ளி. பஞ்சியில கேட்கல மரக்கறி பிரியாணியோட போயிடும். சிக்கன் பிரியாணியே கேட்க கூட. எங்க வீட்டுக்காரன் சாப்பாடு கூட கேட்டேன். எனக்கு இஞ்சால நீங்க யாரோட வீடு கதைக்கிற அவனோட போறேன் கூட மாட்டீங்க கதைக்கிறேன்னு சொல்லுங்க. சிறப்பான கேள்வியால் மிக்க நன்றி ஜெயமலர் அவர்களே. சிறப்பான நிறைந்த வாழ்த்துக்கள். 11 மணி மட்டும் இருந்த அந்த கேள்வி இல்ல உண்மை கஷ்டம். சொற்களை தேடி எடுக்கணும். நாகராஜ் சொல்லி அப்ப அதுல 11 மணி மட்டும் பேசான விஷயம் இல்ல தேடி எடுத்து அதுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள் ஜெயமலர். உண்மையாக
வாழ்த்துக்கள் ஜெயமலர். நன்றி நன்றி எல்லாரும் நன்றி. இவ்வளவு நேரம் இணைந்ததுக்கு நன்றி. என்னது வந்துருந்தீங்க 10 பேர் இணைஞ்சிருந்திருந்தீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். எல்லாரும் அப்படி ஓடி போய் நீங்க சாப்பிடுனாங்க. களைச்சு இரவிரவா போய் சாப்பிட்டு. இரவிரவா எடுக்கிறபடியாத்தான் நாங்களும் இருக்கிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்றீங்களோ அப்ப நாங்கள் இருந்து சொல்லுவோம். இல்ல அது ஒரு சொல்ல எடுத்தா எனக்கே தெரியாம புற பார்க்க நிறைய சொல் வந்து எடுக்க ஒரு எழுத்துக்களை பார்த்து பரவாயில்ல, எல்லாரையும் தட்டி நிமித்தி போடுங்க. எல்லாரும் 10க்கு மேல சொல்லி நம்ம லோஜினி எல்லாரையும் தட்டுறது சரி, அத பின்னால சொன்னீங்க அது அது பேட், அது சரி வராது. இப்ப ஒரு நிமிஷம் காணுமா இல்ல கூட ஆகவா? அந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் காணும். ஆனா நான் மற்றதுக்கு 2 நிமிஷம் தான் விட்டுறேன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்றது அதுக்கு 2 நிமிஷம் விடுங்க. இல்ல அது நீங்க 2 நிமிஷம் தந்தா தான் பிடிக்கலாம். இது ஒரு நிமிஷம் இது காணும். சில பேர் உடனே கண்டுபிடிக்கணும், ஆனா சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்காக இந்த கொஞ்சம் 2 நிமிஷம் விட்டேன். ஏன்னா 10 சொல் மட்டும்தானே சொல்லிட்டால் 10 எவ்வளவு அது எத்தனை சொல்றீங்களோ அவ்வளவுதான் போய். நீங்க 6 சொன்னா 6 சொல்லி 10 சொன்னா 10. சரி அப்படி சொன்ன அப்படி ஒரு 10 சொல்லி சொல்ல கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 10 கண்டுபிடிக்கலாம் ஓரளவுக்கு. ஆமா சொல்லி இல்லையாண்டா அப்படி சொல்ல இல்ல ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நன்றி ஜெயமலர், உங்களுக்கு சிறப்பான நன்றி. நன்றி நன்றி நேரம் இருந்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. நன்றி வணக்கம் பாணி. வணக்கம் அவனுக்கு வாழ்த்து சொல்லுவோம் பாணி. நாளை போய் கட்டித்தனமா வாங்க. நன்றி ஜெயமலருக்கு 2 பேரும் நினைக்கிறோம். வாழ்த்துக்கள். நாளைக்கு ஃபர்ஸ்டா வர சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாம் வெற்றியோட வரணும். திரும்பி அடுத்த கிழமை வரைக்கும் கப்போட வரணும். அமிர்தன் அடுத்த கிழமை வரைக்கும் கப்ப கொண்டு காட்டும். தனக்கு தனக்கு டை கிடக்காம் கட்டி கொண்டு போறதுக்கு அவர் சொல்றேன். வேட்டியும் சால்வையோட போன திருக்குறள் சொல்றவன். நாளைக்கு இந்த பெரிய மாபெரும் இதுலயே விழாவிலேயே நடவும் அம்மா வேட்டியோட போறாராம். விருது வழங்குவான் தான் தமிழ்நாட்டு இருக்கு தான் நான் பாட்டியோட வருவேன். மூன்றாவது இடம் கட்டிக்காரன். எத்தனை திருக்குறள் சொன்னீங்களா? சொல்லி காட்டுங்க. சொல்லி காட்டுங்க. கட்டிக்காரன். எனக்கு இந்த திருக்குறளே தெரியாது. சின்ன திருக்குறளை காட்டி கொடுக்க பெரிய திருக்குறளை கொஞ்சம் பெருசா போகுது. அது என்ன வெம்பலன்றால் வந்து சொன்னார். நீ துப்பாக்கி துப்பாயா சொல்லி கொடுங்க. தடகம் சொல்லுவேன். நாளைக்கு அப்ப என்ன நாளைக்கு மாவீரர் நாள் போட்டி என்ன நடந்த திருக்குறள்ல என்ன நடந்த என்றால் இவருக்கு முதல் போய் சொன்னவர் வணக்கமும் சொல்லல அதிகாரமும் சொல்லல சொல்லி போட்டு வந்துட்டார். அப்ப வந்து எனக்கு சொன்னார் சொல்லி போட்டு, அம்மா அங்க சொன்னவன் வணக்கமும் சொல்லக்கூடாது திருக்குறள் அதிகாரமும் சொல்லக்கூடாண்டவன், நான் வணக்கமும் சொல்லல சத்தமாயும் சொல்ல வேண்டாமண்டவ. அப்ப நான் சத்தமாயும் சொல்லல ஆனா சொன்னேன். இல்ல இல்ல முதல் போன 2 பேரும் வணக்கம் சொல்லல சொல்லிட்டு வந்துட்டு நம்ம இதுவா இவர் பழகிட்டு போனவர் தானே வடிவ. இவர் போய் என்ன நினைச்சார் அவங்க சொல்லல தானே. அப்ப சொல்ல விட இல்லையண்டு. அப்ப வந்த உடனே முறுக்கு முறுக்குன்னு சொன்னான். ஆமா வணக்கம் சொல்ல விட இல்ல அதுதான்டா சொல்லி நான் உனக்கு சொல்லி இல்ல வந்து நான் தாண்டு 3வது இடம் நானே சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதுக்குள்ள மாவீரர் நாள் போட்டி. இங்க வாங்க தம்பி. அதுக்கு சூட்டோட போறாரு டை கட்டி. இல்ல இல்ல டை இவன் ஸ்கூல் உடுப்பு. ஸ்கூல் உடுப்பு. சரி ஓகே.
சுலாண்டு சொல்லி காட்டிடுங்க. நின்று சொல்றது சொல்லிடுங்க. சரி சொல்லு எழும்புற கைக்கிய கடைஞ்சு பாக்கினவில்லை சிரிக்கணும் சொல்லிடுங்க. பேச்சு நேரம் போட்டு சாப்பிடுவோமா பிள்ளைங்க சாப்பாடு பேச்சு பேசினா பத்தி மாறிடும். பேசுங்க மட்டிவே சொல்லி விடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கட்டிக்காரனா சத்தம் வேற இல்ல, சவுண்ட் வர இல்ல. தூரத்துல வச்சுக்கிறாரு. தூரத்துல நிக்கிறவரோட கிட்ட நில்லுங்க. நன்றி வணக்கம். ஆனா மைக்கில கதைக்கு இப்படி கத்தாம கொஞ்சம் கதைச்சா இன்னும் இருக்கும். மைக்கு அவை இந்த மைக்கில கதைக்கல கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி சொன்னீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் விளங்கும் படிவா விளங்கும். மாதிரி பெருசா குரல் வரை இப்ப ஏதோ புழுவத்துல இப்படி சொல்றான். ஒரு நேரம் சொல்லடாண்டா மெதுவா சொல்லுவான். இப்ப அவரோட ஓகே சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமா சொல்லுவான். அவன் சின்ன பிள்ளைகள் தானே அவர்கிட்ட தண்டை இதுக்கு சொல்றாரு விட்டு கிடாக்கு. இப்ப இவரோட கத்தையில பாடமாக்கி மனதுக்கு வச்சுக்கிறதே பெரிய விஷயம். பாடமாக்குன்னு சொன்னா இவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த பள்ளிக்கூடங்கள்ல. இல்ல பங்கு பெற்றா அவ திருக்குறள் போயில்லையா? இல்ல அவ திருக்குறள போயில்லை. அவ பாடசாலை மட்டத்துல நடக்க அவ அழுது கொண்டிருந்ததால போயில்லை. அவ கதை பெரிய கவல். அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி தொடர்ந்து நன்றி ஜெமலர் நன்றி சொல்லியிருக்கா தோப்பாளர்கள் எல்லோருக்குமே நன்றி வணக்கம்.